இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் பெயிண்டரில் பண்ண டெக்ஸ்டரை எப்படி வந்து நம்ம மெஷோட எப்படி வந்து இம்போர்ட் பண்ணுறது அன்ரியல் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு மெட்டீரியல்ஸ் நோட்ஸ் எல்லாம் பண்ண தேவையில்ல. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எந்த ஒரு மெட்டீரியல்ஸும் ப்ளூ பிரிண்ட்ஸும் பண்ணாமல் ஈஸியாக வந்து நீங்கள் உங்களோட சப்ஸ்டன்ஸ் பெயிண்டரில் பண்ண டெக்ஸ்டர்ஸோட அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டேட்டா அன்ரியலில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3D மாடல் மெட்டீரியல்ஸ் அப்புறம் டெக்ஸ்டர்ஸ் இந்த மூணுமே வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் பேக்காக வந்து உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் எப்படி வந்து சிம்பிளாக இம்போர்ட் பண்ணுறது அன்ரியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் வந்து ரீசெண்ட் அப்டேட் வந்து பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 8.3.0 அந்த வெர்ஷனில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. 8.3.0 வெர்ஷன் வந்து வச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கங்க. அதுக்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் 8.3.0க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அன்ரியல் என்ஜின் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக எப்படி அன்ரியல் என்ஜின் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்களோ அது கிரியேட் பண்ணிக்கங்க. ஸோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் வச்சுருக்கீங்கனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு நான் வந்து அன்ரியல் என்ஜின் ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ப்ராஜெக்ட் வந்து அன்ரியல் என்ஜினில் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அன்ரியல் என்ஜின் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, மாடல் பண்ணி டெக்ஸ்சர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ நான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து வந்து பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோவில் காமிக்கணும் அப்படிங்கிற விஷயம் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறேன். ஸோ டெம்ப்ளேட்டு நீங்கள் எதனா சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அன்ரியல் என்ஜின் 4 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரிசொல்யூஷன் டாக்குமெண்ட் ரிசொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 4K கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு FBX மாடல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடலில் டெக்ஸ்சர் வந்து பண்ண முடியும். ஸோ அது மற்றதெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுட்டு அந்த மாடலை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாடல் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ UV வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ UV பிரச்சனை இல்லாத விஷயம் நான் டேரெக்டாக வந்து இது டெக்ஸ்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்ஸ்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்காக நான் இப்போதைக்கு ஸ்மார்ட் மெட்டீரியல் அதில் இருக்கக்கூடிய டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் மெட்டீரியல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து எதுவும் ஸ்க்ராட்ச்லேருந்து எதுவும் நான் வந்து டெக்ஸ்சர் வந்து பண்ண போகிறது இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்து அதிலே சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர்லேயே வரக்கூடிய ஸ்மார்ட் மெட்டீரியல் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பர்பஸ்க்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மார்ட் மெட்டீரியல் டிஃபால்ட்டாக வரக்கூடிய ஸ்மார்ட் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த மெட்டீரியல் வந்து பண்ணி வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து டெக்ஸ்சரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம டெக்ஸ்சர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைல் போய்ட்டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போர்ட் டெக்ஸ்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஃபைல் போயிட்டேன், எக்ஸ்போர்ட் டெக்ஸ்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 மெட்டீரியல்ஸ் காமிக்கும், மெட்டீரியல் ஸ்லாட் 2மே காமிக்கும், அதை கொடுத்துட்றேன். ஸோ அவுட்புட் டெம்ப்ளேட் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். நான் அன்ரியல் என்ஜின் 4 யூஸ் பண்ணுறேன். அதுமாரி ஃபைல் டைப் வந்து PNG யூஸ் பண்ணுறேன். அதுமாரி 4K ரிசொல்யூஷன் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ மெயினானது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் USD அசெட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ஆப்ஷன். அது அந்த டிக் ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அன்ரியல் என்ஜினில் தனித்தனியாக டெக்ஸ்சர்ஸ் இம்போர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் மாடல் தனியாக இம்போர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் USD அசெட்டை வந்து சப்போர்ட் பண்ணுற வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து USD மூலயமா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் USD அசெட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலிமா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய லொக்கேஷனில் வந்து போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய அசெட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா USD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஃபைல்ஸ் இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்சர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் மாடல் தனியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. டெக்ஸ்சர்ஸில் நம்ம எக்ஸ்போர்ட் USD அசெட் கொடுக்குற வச்சு நம்மளுக்கு மாடலும் சேர்ந்தே வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் தனியாக வந்து மாடல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. தனியாக மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா மெட்டீரியல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3D மாடல் மட்டும் வேணும் அப்படின்னா .go .usd அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே வேணும் அப்படின்னா மெயினான ஒரு ஃபைல் .usd அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே படாமல் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன நேம் கொடுக்குறீங்களோ அது மட்டும் போட்டு .usd முடிச்சிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்கும். மெட்டீரியலாக இருந்தாலும் சரி 3D மாடலாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிலே வந்துடும்.
ஓகே, நம்ம வந்து சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர்லேருந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அதை அன்ரியல் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அன்ரியலில் எடிட் போயிட்டு ப்ளகின்ஸ் போங்க. ஸோ ப்ளகின்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா USD அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா USD இம்போர்ட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை டிக் கொடுத்து எஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஸ்டார்ட் கேட்கும். ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரையும் வெயிட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அன்ரியல் இன்ஜின் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக போயிட்டு நீங்கள் அந்த மாடலை வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம ஆர்கனைசேஷன் பண்ணி கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். ஸோ 3D மாடல் மெஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு அதில் வந்து இம்போர்ட் கொடுக்குறேன். ஸோ இம்போர்ட் கொடுத்தா அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண லொக்கேஷனில் போயிட்டு அந்த மாடலை வந்து இம்போர்ட் பண்ணிப்போம். ஸோ முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி அந்த இம்போர்ட் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட் அந்த மெயினான ஃபைலை மட்டும் இம்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த மாடல் நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் கொடுக்குறேன். இம்போர்ட் கொடுத்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டர் கேட்கும். ஸோ நான் ஆல்ரெடி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அங்கே கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்த அப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணுறது வந்து ஸ்கெலிட்டல் அனிமேஷன் கிடையாது, லெவல் சீக்வன்ஸும் கிடையாது. ஸோ பட் மெட்டீரியல்ஸ் டெக்ஸ்சர்ஸ் இருக்குது, அதுமாதிரி 3D மாடலும் இருக்குது. ஸோ அதனால் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெக்ஸ்சர்ஸ் கொடுத்துருங்க, மேலே ஜியாமெட்ரி கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டர் கான்டெக்ஸ்ட் டு இம்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அன்ரியல்னு வச்சுருக்கேன், நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ மெட்டீரியல் பர்பஸும் ஆல் பர்பஸ்ன்னு இருக்குது, இல்லை ஃபுல் கூட கொடுத்துக்கலாம். இல்லை ரெண்டர் கான்டெக்ஸ்ட் இம்போர்ட்டில் யூனிவர்சல் இருக்குது, ஸோ அது கூட கொடுத்துக்கலாம். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீங்கள் மாற்றினா. ஸோ மெயினானது வந்து பார்த்திங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸில் ஒப்பாசிட்டி டெக்ஸ்சர் ஷேடர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை ஆஃப் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஆஃப் பண்ணாமல் இம்போர்ட் பண்ணால் சில ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளமும் பார்த்துருவோம். ஸோ இப்போ ஆன் பண்ணியே நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன், இதனால் ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல், ஸ்டாட்டிக் மெஷ், அப்புறம் டெக்ஸ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபோல்டர் வந்துருச்சு அழகா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டாட்டிக் மெஷ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த 3D மாடல் இருக்கும். மெட்டீரியல்ஸ் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் இருக்கும், டெக்ஸ்சர்ஸ் பண்ணிங்கன்னா உள்ள டெக்ஸ்சர்ஸ் இருக்கும். ஸோ மெட்டீரியல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அந்த ப்ளூ பிரிண்ட் பண்ணியே உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து வந்துடும். ஸோ அதாவது அந்த மெட்டீரியல் நோட் பண்ணியே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ அந்த 3D மாடல் ட்ராக் பண்ணி சீனில் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது வந்து கரெக்டாக நம்ம பண்ண மாதிரி வரல, சப்ஸ்டன்ஸ் பெயிண்டரில் பண்ண மாதிரி வரல. ஸோ இதுக்கு மெயினான காரணம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இம்போர்ட் பண்ணும்போது அந்த ஒப்பாசிட்டியை ஆஃப் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆஃப் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒப்பாசிட்டி டெக்ஸ்சர் ஷேடர் அது ரெண்டுத்தையும் வந்து ஆஃப் பண்ணிடுறேன், 2 மெட்டீரியலையும். ஸோ இம்போர்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு ஃபோல்டர் வைஸ் உங்களுக்கு ஆர்கனைசேஷன் பண்ணி வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ அதேமாதிரி இப்போ 3D மாடல் நம்ம ட்ராக் பண்ணி சீனில் போட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம சப்ஸ்டன்ஸ் பெயிண்டரில் பார்த்தோமோ அப்படியே வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து அன்ரியல் இன்ஜின்குள்ளே வந்துருச்சு. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு மெட்டீரியல் நோட்ஸும் பண்ணாமல் ஈஸியாக வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த USD எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் பெயிண்டரில் USD எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து வரல. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் பெயிண்டரில் இந்த அப்டேட் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் இருக்காசி ஈஸியாக வந்து நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேர் இது வந்து நான் அன்ரியல் இன்ஜினுக்கு இல்லை. ஸோ சப்போஸ் நீங்கள் பிளெண்டரில் பண்ணுறா இருந்தாலும் நீங்கள் இந்தமாரி டேரெக்டாக வந்து USD எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு பிளெண்டர்லேயும் உங்களுக்கு இம்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அங்கேயும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய 3D மாடலை இம்போர்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அன்ரியல் இன்ஜினில் மெட்டீரியல்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறையா கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு பேரண்ட் மெட்டீரியலில் போய்ட்டு நீங்கள் மாடிஃபை வந்து பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரில. நான் என்ன சப்ஸ்டன்ஸ் பெயிண்டரில் என்ன பார்க்குறேனோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து அன்ரியல் இன்ஜினில் நான் என்னால் எடுக்க முடியுது. ஸோ அதே குவாலிட்டியை என்னால் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் எந்த ஒரு மெட்டீரியல்ஸும் வந்து மாற்ற போகிறதில்ல. ஸோ இப்போதைக்கு நான் இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட்டு எப்படி ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஃப்ளோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்து வாசி உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெட்டீரியல்ஸ் நோட் பண்ணுறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து வாசி டேட்டாவே வந்து உங்களுக்கு மெட்டீரியல் நோட்ஸோட சேர்ந்து வந்துடுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் இந்த USD ஆப்ஷன் இருக்கிற வாசி FX மாதிரி நீங்கள் டேட்டாவே வந்து எல்லா சாஃப்ட்வேர்லேயும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து USD இம்போர்ட் ஆப்ஷன் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது மூலமா நீங்கள் USD அசெட்டை வந்து ஈஸியாக வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் மற்ற 3D அசெட்டும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். மற்ற அசெட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் மெட்டீரியல் ட்ரை பண்ணுறீங்க, வுட் மெட்டீரியல் இல்லை வேறு ஏதாச்சும் மெட்டீரியல் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு நான் பார்த்த வரையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ப்ராப்ளமும் இல்லை. ஸோ கரெக்டாக நான் பண்ண மாதிரியே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஃப்ளோ வந்து கரெக்டாக
ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 3D ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்போஸ் 3D ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டெக்ஸ்சரிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை Unreal Engine வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.